அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 விஷயத்தை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இரவு, அதாவது 15 ஷாபான் சொல்லுவாங்க, ஷபே பராத்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியான, ரொம்ப புனிதமான ஒரு இரவு தான். மிக சிறந்த ஒரு ராத்திரி. இந்த ராத்திரி நம்மளுக்கு கூட இருந்தவங்க இப்போ உலகத்தில் இல்லை, அதாவது மௌத்தா போயிருக்காங்க. அவங்களுக்காகவும் சரி, நம்ம செஞ்ச பாவத்துக்காகவும் சரி, இந்த நைட்டு, அதாவது ரம்ஜானுக்கு முன்னால் வர ஒரு இரவு ரொம்ப புனிதமானது. அதாவது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா மருமங்களுக்கு போய் துவா செஞ்ச ஒரு நாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள், எல்லா நாளும் அவங்க படுக்கையில் பார்க்குற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நைட்டு காணும். எங்கேன்னு தேடி பார்த்தா அவங்க இருக்கிறது மதீனாவில் ஜன்னத்துல் பக்யில் நிற்கிறாங்க. யாரு? நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யாருக்கு என்ன பண்ணிக்கிறதுன்னு, நம்ம இருக்கிற மருமங்களுக்கு துவா செஞ்சுக்கிறாங்க. அதாவது 15 ஷாபான் சொல்லி அதனால எவ்வளோ உங்களால் முடியுமோ அவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, நம்ம இல்லாத உலகத்தில் இருக்காத அத்தனை நெஞ்சங்கள் நம்ம உயிரிட்டு போயிருக்காங்க, கபரஸ்தானில் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்பா, சிலவங்க அம்மா, சில பேர் குடும்பத்தில் அவங்களுக்கு எத்தனை பேர் நம்மளை விட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக போய் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதோட முக்கியமான விஷயம், இன்னைக்கு எல்லாரோட நீங்கள் எவ்வளோ நீங்கள் தொழுகிறீங்களோ, எவ்வளோ நீங்கள் ஜிகிர் செய்கிறீங்களோ, எவ்வளோ நீங்கள் தொழுகிறீங்களோ, எவ்வளோ எல்லா கடை நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ, அதாவது அல்லாஹ் வந்து 7 வானத்துலேருந்து இறங்கி வந்து நிற்கிறாரு. ஏன்னா எத்தனை என்னோட, அதாவது எனக்கு யார் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்கள நான் மன்னிக்கிறேன் சொல்லி வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் வந்து 7 வானத்துலேருந்து கீழே இறங்கி இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கோம், எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ள. அதனால் இந்த நைட் நீங்கள் எவ்வளோ நீங்கள் படித்து நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ, உங்கள் பாவத்தை கழித்து நன்மையை கொடுக்கறதுக்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், யாராவது நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு யாருக்காவது மனசோட நீங்கள் புண்படுத்திருந்தீங்கன்னா தெய்வ சேர்ந்து போய் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இந்த இரவு நீங்கள் பண்ணுற அத்தனை நன்மையும் அவங்களுக்கு நீங்கள் துரோகமோ, ஒரு மனசாட்சியோ, விரோதமோ ஒரு பண்ணியிருந்தாக்கா அது ஈடே ஆகாது. ஸோ அதனால் எல்லாருக்கூட மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கு மேலே பண்ணக்கூடாது சொல்லி வேண்டிய ஒரு நியத்தோட நீங்கள் இந்த நைட்டு அல்லாஹ்வோட இபாதத்தில் பயணிங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட துவாலை எனக்கு கொஞ்சம் வைங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.